வணக்கம். மார்ச் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்யம்னாவே கொஞ்சம் பயம். ஏன்னா ஆயில்யம் ஆதிசேஷனுக்கு உரிய நட்சத்திரம். அதனால் கொஞ்சம் கடூரமான நட்சத்திரம். எனவே பல ராசிகளுக்கு இன்றைக்கு சிறப்பாக இல்லை. நல்ல நேரம் இன்று இல்லை. பிரதோஷம் உண்டு. இன்று எப்படி இருக்க போகிறது இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை வீண் பிடிவாதம் வீம்பு அதிகம். 3 நட்சத்திரத்திற்கும் அஸ்வினியில் பிறந்தவங்க விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுடணும் வசதிப்பட்ட நேரத்தில். அஸ்வினியினுடைய தலைவரும் செவ்வாய்க்கிழமையினுடைய தலைவரும் கேது பகவான். அனுகூலமான எண் பிரார்த்தனை பண்ணுனா 2 தெற்கு வெள்ளை. காலையில் சூரியனுக்கு ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க வீட்டில் இருந்து. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சிலாத முனிவரே போற்றி, சுயம் பிரகாசையே போற்றி, நந்தீசனே போற்றி. மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற சிவபுராணம் கோயிலில் இருந்து படித்து பாருங்க வசதிப்பட்ட நேரத்தில். படிக்கணும். இந்த கேட்குறாங்கிறாங்க படிக்கணும். படித்தா நல்லது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதுவன் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகம் ஆகி நின்று அன்னிப்பான். அப்படி ஆரம்பிக்கும். படித்து பாருங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் பார்க்காம சிரமம் பார்க்காம பசி ஆற்றுங்க. கொள்ளு வேக வச்சு கொடுக்கலாம், பருப்பு சாதம் கொடுக்கலாம். விற்கிற விலைக்குன்னு ஆரம்பிக்காதீங்க. செஞ்சிருங்க. ஜெயினிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். உறுதி. ரிஷப ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் இன்னைக்கு. வெகு சில ராசிகளுக்கு தான் சூப்பர். அதில் ஒன்று உங்களுது. கலகுங்க, சந்தோஷம், பிரமாதம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் சூப்பர், பிரமாதம், வெற்றி. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஜெய்மினியே போற்றி, ஜமதக்னியே போற்றி, ஜனகரே போற்றி. ஜெய்மினி கேதுவனுடைய குலம், முனிவர் குலம். ஜமதக்னி பரசுராமனுடைய அப்பா பேர். ஜனகன் சீதா பிராட்டியோட அப்பா பேர். இவங்கெல்லாம் தெய்வீக தெய்வத்திற்கு சமமான மானுடர்கள். சொல்லுங்க இந்த பேரை. கோயிலில் இருந்து ஒரு நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. உடையார் பாலகுமாரன் படித்து பாருங்க. பிரமாதமான புக். ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போகும். ஏகப்பட்ட வைத்தியச்சல் இருக்குது, அது போகும். ஞாபகம் வச்சுக்கோ. மிதுனராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. வீண் பேச்சு, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. பிரார்த்தனை பண்ணனா தப்பிக்கலாம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஏன்? மிருகசீரிடத்தினுடைய தலைவர் செவ்வாய் கிழமைக்கும் அவர் தானே. மொத்தத்தில் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7 தெற்கு சிவப்பு. காலையில் சூரியனுக்கு ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க வீட்டில் இருந்து. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சிலாத முனிவரே போற்றி, சுயம் பிரகாசையே போற்றி, நந்தீசனே போற்றி. மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற சிவபுராணம் கோயிலில் இருந்து படித்து பாருங்க வசதிப்பட்ட நேரத்தில். படிக்கணும். இந்த கேட்குறாங்கிறாங்க படிக்கணும். படித்தா நல்லது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதுவன் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகம் ஆகி நின்று அன்னிப்பான். அப்படி ஆரம்பிக்கும். படித்து பாருங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் பார்க்காம சிரமம் பார்க்காம பசி ஆற்றுங்க. கொள்ளு வேக வச்சு கொடுக்கலாம், பருப்பு சாதம் கொடுக்கலாம். விற்கிற விலைக்குன்னு ஆரம்பிக்காதீங்க. செஞ்சிருங்க. ஜெயினிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். உறுதி. கடகராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானம், பொறுமை. ஆமாம், கவனம். பிரார்த்தனை பண்ணுனா சிக்கல்கள் இல்லை. அனுகூலமான எண் 4 வடக்கு பச்சை. காலையில் சூரியனுக்கு ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க வீட்டில் இருந்து. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சிலாத முனிவரே போற்றி, சுயம் பிரகாசையே போற்றி, நந்தீசனே போற்றி. மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற சிவபுராணம் கோயிலில் இருந்து படித்து பாருங்க வசதிப்பட்ட நேரத்தில். படிக்கணும். இந்த கேட்குறாங்கிறாங்க படிக்கணும். படித்தா நல்லது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதுவன் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகம் ஆகி நின்று அன்னிப்பான். அப்படி ஆரம்பிக்கும். படித்து பாருங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் பார்க்காம சிரமம் பார்க்காம பசி ஆற்றுங்க. கொள்ளு வேக வச்சு கொடுக்கலாம், பருப்பு சாதம் கொடுக்கலாம். விற்கிற விலைக்குன்னு ஆரம்பிக்காதீங்க. செஞ்சிருங்க. ஜெயினிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். உறுதி.
சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். மகத்துக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் கேது, கேதுவனுடைய தலைவர் விநாயகர். சூப்பரான நாள் இன்னைக்கு. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஜெய்மினியே போற்றி, ஜமதக்னியே போற்றி, ஜனகரே போற்றி. ஜெய்மினி கேதுவனுடைய குலம், முனிவர் குலம். ஜமதக்னி பரசுராமனுடைய அப்பா பேர். ஜனகன் சீதா பிராட்டியோட அப்பா பேர். இவங்கெல்லாம் தெய்வீக தெய்வத்திற்கு சமமான மானுடர்கள். சொல்லுங்க இந்த பேரை. கோயிலில் இருந்து ஒரு நல்ல புத்தகம் ஒன்று படியுங்க. உடையார் பாலகுமாரன் படிச்சு பாருங்க. பிரமாதமான புக். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போகும். ஏகப்பட்ட வைத்தியச்சல் இருக்குது, அது போகும். ஞாபகம் வச்சுக்கோ. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். தேவையற்ற பேச்சு அதிகம். பிரார்த்தனை பண்ணனா தப்பிக்கலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஏன்? சித்திரைக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் செவ்வாய். அனுகூலமான எண் 3, தெற்கு, மஞ்சள். காலையில் அல்லது ராத்திரி விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டிடுங்க வீட்டில் இருந்தே. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் நந்தீசனே போற்றி, நந்தீசனே போற்றி, நந்தகமே போற்றி, நாரதரே போற்றி. இதெல்லாம் ஓடட்டும். தயவு செய்து நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்க. என்ன புஸ்தகம் சார் படிக்கிறது? திருவாசகம் சில சிந்தனைகள் ஆசா ஞான சம்பந்தன் எழுதியிருக்கிறார். பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்க. கோயிலிருந்து படிங்க. ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம சிகப்பு துணி கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். நல்லது நடக்காது, அது உறுதி. கெட்டதை தடுக்கிறதுக்கு தான் இது. ஆமாம். துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானம், பொறுமை. வீண் செலவு, வீண் கவலை. சித்திரையிலே பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். சித்திரையினுடைய தலைவர் செவ்வாய். மொத்தத்தில் பிரார்த்தனை பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 4, கிழக்கு, சிவப்பு. காலையில் அல்லது ராத்திரி விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டிடுங்க வீட்டில் இருந்தே. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் நந்தீசனே போற்றி, நந்தீசனே போற்றி, நந்தகமே போற்றி, நாரதரே போற்றி. இதெல்லாம் ஓடட்டும். தயவு செய்து நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்க. என்ன புஸ்தகம் சார் படிக்கிறது? திருவாசகம் சில சிந்தனைகள் ஆசா ஞான சம்பந்தன் எழுதியிருக்கிறார். பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்க. கோயிலிருந்து படிங்க. ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம சிகப்பு துணி கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். நல்லது நடக்காது, அது உறுதி. கெட்டதை தடுக்கிறதுக்கு தான் இது. ஆமாம். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், பிரமாதம். இன்னைக்கு வெகு சில ராசிகளுக்கு தான் சூப்பர். அதில் ஒன்று உங்களுது. கில்லி கலகரிங்க, சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களும் முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். ஏன்? முருகப்பெருமானே விருச்சிக ராசி தானே. ஆமாம். கோபம், அவசர முடிவு, டாய் ஊ எல்லாமே முருகப்பெருமான். நீங்களும் அப்படி தானே. வழிபாடு முக்கியம். ஏன்? உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, பார்த்துக்கலாம். இன்னைக்கு சூப்பர். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஜெய்மினியே போற்றி, ஜமதக்னியே போற்றி, ஜனகரே போற்றி. ஜெய்மினி கேதுவனுடைய குலம், முனிவர் குலம். ஜமதக்னி பரசுராமனுடைய அப்பா பேர். ஜனகன் சீதா பிராட்டியோட அப்பா பேர். இவங்கெல்லாம் தெய்வீக தெய்வத்திற்கு சமமான மானுடர்கள். சொல்லுங்க இந்த பேரை. கோயிலில் இருந்து ஒரு நல்ல புத்தகம் ஒன்று படியுங்க. உடையார் பாலகுமாரன் படிச்சு பாருங்க. பிரமாதமான புக். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போகும். ஏகப்பட்ட வைத்தியச்சல் இருக்குது, அது போகும். ஞாபகம் வச்சுக்கோ. தனுசு ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே வம்பு வழக்கு வரும், ஜாக்கிரதை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். மற்ற நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். மூலத்துக்கும் செவ்வாய்க்கும் தலைவர் கிழமைக்கு கேது பகவான். அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது, ஜாக்கிரதை. காலையில் அல்லது ராத்திரி விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டிடுங்க வீட்டில் இருந்தே. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம்
நந்தீசனே போற்றி, நந்தீசனே போற்றி, நந்தகமே போற்றி, நாரதரே போற்றி. இதெல்லாம் ஓடட்டும். தயவு செய்து நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். என்ன புஸ்தகம் சார் படிக்கிறது? திருவாசகம் சில சிந்தனைகள் ஆசா ஞான சம்பந்தன் எழுதியிருக்கிறார். பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிங்க. ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம சிகப்பு துணி கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். நல்லது நடக்காது, அது உறுதி. கெட்டதை தடுக்கிறதுக்கு தான் இது. ஆமாம். மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி. அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. அவிட்டத்துக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் செவ்வாய். மொத்தத்தில் இன்று சூப்பரான நாள். சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 9 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு. ஏகப்பட்ட பொறாமை இருக்குது உங்கள் மேலே. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் பைரவரே போற்றி, பைரவரே போற்றி, பைடி நசரே போற்றி, பைடி நசரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பரஞ்சோதியே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். ஜெயகாந்தனுடைய விழுதுகள் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. ஓங்கூர் சாமியாரை பற்றி. அது ஒரிஜினல் நல்ல சாமியார், நெஜ சாமியார். படித்து பாருங்கள். ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை குறையும். அது ஒரு பெரிய பிரச்சனை. இது சாதாரணமாக பொறாம்பட்ட பட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்காது. இதுக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது. எனவே செஞ்சுருங்க, வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். கும்பராசிக்கார நேயர்களே, கலகலான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். உயர் உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாள். அவிட்டத்தில் பிறந்தவங்க அதனுடைய தலைவர் முருகன்கிறதுனால முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஏகப்பட்ட பொறாமை இருக்குது உங்கள் மேலே. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் பைரவரே போற்றி, பைரவரே போற்றி, பைடி நசரே போற்றி, பைடி நசரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பரஞ்சோதியே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். ஜெயகாந்தனுடைய விழுதுகள் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. ஓங்கூர் சாமியாரை பற்றி. அது ஒரிஜினல் நல்ல சாமியார், நெஜ சாமியார். படித்து பாருங்கள். ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை குறையும். அது ஒரு பெரிய பிரச்சனை. இது சாதாரணமாக பொறாம்பட்ட பட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்காது. இதுக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது. எனவே செஞ்சுருங்க, வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். ஏன்? கேது பகவான் உங்களுக்கு உதவியாக இல்லை. 7ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் தேவையற்ற பேச்சு இருக்குது. நிதானம், பொறுமை. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 3 வடக்கு பச்சை. காலையில் அல்லது ராத்திரி விநாயகர் பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டிடுங்க வீட்டில் இருந்தே. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் நந்தீசனே போற்றி, நந்தீசனே போற்றி, நந்தகமே போற்றி, நாரதரே போற்றி. இதெல்லாம் ஓடட்டும். தயவு செய்து நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். என்ன புஸ்தகம் சார் படிக்கிறது? திருவாசகம் சில சிந்தனைகள் ஆசா ஞான சம்பந்தன் எழுதியிருக்கிறார். பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிங்க. ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம சிகப்பு துணி கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். நல்லது நடக்காது, அது உறுதி. கெட்டதை தடுக்கிறதுக்கு தான் இது. ஆமாம். நேயர்களே, இன்று பிரதோஷம். சாயந்தரம் 4:30 to 6 சிவபெருமான் கோயில் இருப்பது நல்லது. சிவனை பற்றி பேசுங்க, பாடுங்க, எழுதுங்க, படியுங்க, கேளுங்க, சொல்லுங்க, நல்லது. பிரசாதம் உங்களை தேடி வந்தால் வாங்கி கொள்ளலாம். நீங்களாக தேட வேண்டாம். ஒருவேளை நீங்கள் இதை நம்பி தான் வந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் தேடி போய் வாங்கிக்கலாம். பிரசாதங்கிறது அன்னைக்கு சாப்பிட வசதி இல்லாத, முடியாத, அதாவது பணம் இல்லாத, அல்லது வீட்டில் சமையல் பண்ண வசதி இல்லாதவங்களுக்காக உத்தேசிக்கப்பட்டது. அதற்காகத்தான் அது பிரசாதம். ஞாபகம் வச்சுக்கோ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.